வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள். இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செய்திகள், அங்கே தேவையான செய்திகள் இருக்கும். அதில் எது உங்களுக்கு தேவையோ அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். நம்மளுடைய ஞானகுரு வேணுகோபால சுவாமிகளுடைய அந்த கதையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷ்ணு வந்து நம்ம காக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. உயிர் துடிப்பினால் மனிதனுடைய உடலில் உள்ள அந்த உணர்வுகளுடைய அணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வெப்பமாகுது. வெப்பம் என்ன பண்ணுது, உடலை எங்கே செய்யுது. உடலுடைய இயக்கத்தினால் சுவாசிக்கிறப்ப சோகம், அதாவது சோகம் என்று நாதமாகிறது. மூச்சை இருக்கும்போது சோ ஹ இம் அப்படின்னு. அப்போ இந்த சோங்கிறது நாதமாக உடலுக்குள்ளே போகிற வெளியில் வர்ற சமயம் ஹ அப்படின்னு நாதமாக மாறி வெளிப்படுது. சமயம் அதாவது இம் என்ன மூச்சாக அது வெளிப்படுது. இவ்வாறு உயிர் துடிப்பினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் இயங்கக்கூடிய செயல்களை விஷ்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெப்ப இயக்கம், நாதம், இப்படி 3 நிலையாக இயங்கி மனிதனை வாழச் செய்யும் நிலையையே நாம் விஷ்ணு காக்கிறான் அப்படின்னு சொன்னோம். அதாவது வெப்பம், இயக்கம், நாதம், இந்த 3 தான் மனிதனை இயக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால விஷ்ணு காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மா படைக்கிறார் அப்படின்னா எப்படி, உடல் உட்கொண்ட உணவு, சுவாசித்த பற்பல உணர்வலைகள் இரத்தத்தில் கலந்த இரத்த தசைகளில் கலந்து வெப்பத்தில் அணுத்திசுக்களாக உருப்பெற்று அந்த அணுத்திசுக்களால் உடலாக உருப்பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பிரம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பிரம்மா வந்து படைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. சிவன் அழிக்கிறான்னு சொன்னாங்க. அது என்னத்துக்காக, உடல் சுவாசித்த அந்த உணர்வலைகள் உடலுக்குள்ளே மறைஞ்சு விடுது. அந்த உணவுகளுடைய சத்துக்களை உடலுக்குள்ளே மறைச்சிக்கிறதுனால உணவின் மனம், குணம், நிறம், சுவைகள் இவைகள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே மறைத்து தனதாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை தான் சிவன் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி அருள் செஞ்சாங்க. அதாவது மேலே சொன்ன இந்த 3 தெய்வ செயல்களையும் காட்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் அவர் வந்து அருள் செஞ்சார் அந்த குருதேவர். அப்போ குருதேவர் எமக்கு வந்து என்ன சொன்னார்னா, தியான முறையை இது மாதிரி அனைத்து மக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற பேராவினால இதோட தியானம் செய்யும் முறையையும் இதோடு நாம் நினச்சிருக்கோம். இதை வந்து எப்படி தியானம் பண்ணணும், அந்த துருவ தியானம்னா எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், அது குறித்தும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது அகத்திய மாமகரிஷி அவர்கள் தம்முள்ள இருக்கக்கூடிய நஞ்சினை அடக்கி புவியின் துருவத்தின் வழியாக விண்ணின் ஆற்றல்களை தம்முள்ள நுகர்ந்து எதனை எல்லையாக வைத்து எதனை நுகர்ந்தாரோ அதனின் ஆற்றலை தம்முள் பெற்றவர் அகத்தியர். இந்த புவியில் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொன்றின் உணர்வையும் நுகர்ந்தறிந்து அதனை தம்முள்ள விளைய வைத்து அதனுடைய ஆற்றலை தம்முள்ள பெருக்கி கொண்டவர் தான் அவர். அகத்தியர் அப்படிங்கிறவர் தமக்குள் விளைவித்து வளர்த்து கொண்ட பேரு ஆற்றல்களை எல்லாம் தம்முடைய மனைவியின் பால் பாய்ச்சி தமது மனைவியும் மெய்யுணர்வின் தன்மையை பெற வேண்டும் அப்படின்னு அதன் வழி இருளை போக்கி பொருள் காணும் திரள் பெற வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மனைவி தம்முள்ள அறியாது சேர்ந்த நஞ்சை அடக்கி தம்முள்ள சேர்ந்த உணர்வுகளை ஒளியின் உணர்வாயின் தன்மையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அகத்தியர் வந்து அந்த அருளுணர்வை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறார். அகத்தியனுடைய மனைவி தமது கணவர் தமக்கு ஊட்டிய அந்த அருளுணர்வின் தன்மைகளை தமக்குள் இணைத்து வளர்த்து அதன் நிலைகளை பேரானந்தத்தின் உணர்வின் தன்மைகளை அறிந்து இவையெல்லாம் தாம் வந்து தம்முடைய கணவராலேயே பெற்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பேரானந்தத்தின் உணர்வின் தன்மைகளை வந்து தன்னுடைய கணவரிடத்தில் மேன்மேலும் வளரணும், உயர்ந்த ஆற்றல்களை பெறணும், அந்த அருளை கொண்டு தம்முடைய அருளாற்றல்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிற உணர்வை வளர்த்து இரண்டரை இணைத்து இரு உணர்வுகளையும் ஒரு உணர்வாக ஒன்றிணைத்து துருவத்தின் ஆற்றல்களை தம்முக்குள்ளே வளர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய உணர்வுகளை ஒரு உணவாக்கி விஷத்தை அடக்கி நல் ஒளியின் உணர்வினை தங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு இரு உயிரையும் ஒரு உயிராக்கி துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்து தங்களுக்குள்ளே விளைவித்த அந்த துருவ நட்சத்திரமாக எதையுமே அடைக்கிடும் உருவாக்கிடும் நிலையாக உருவானாங்க. அவர்கள் இன்றைக்கும் விண்ணில் வந்து புவியின் துருவ பகுதியில் ஒரு துருவ நட்சத்திரமாக இருந்து அழியா ஒளி சரீரமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதிகாலையில் நாம் வந்து 4:30 6 மணிக்கு வரை இந்த துருவ நட்சத்திரத்துடைய அருளாற்றலை உணர்வுகள் நமது புவியில் அதிகமாக படுறது. அந்த சமயத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து துருவ நட்சத்திரத்தின் அருளாற்றல்களை எண்ணி ஏங்கி தியானிக்கிறப்ப துருவ நட்சத்திரத்திலேருந்து வெளிப்படக்கூடிய அருளுணர்வு உங்களில் படர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை வெல்லக்கூடிய சக்தியாக மாறும். வாழ்க்கையில் வரக்கூடிய
தீமைகளை போக்கி பொருளறிந்து செயல்படக்கூடிய திறனை வளர்க்குறதுக்காக பெருவீடு பெருநிலை அழியா அந்த ஒளி சரீர வாழ்வு பெறத்துக்காகவும் துருவ மகரிஷிகளுடைய அருளாற்றல்களையும் அந்த உணர்வுகளையும் இணைத்து வளர்க்கக்கூடிய நிலையே இல்லறத்தை நல்லறமாக்கக்கூடிய அந்த துருவ தியானம் செய்ய முறையும் நம்ம இங்கே அடுத்ததாக தரப்போகிறோம். அதையும் நீங்கள் இதிலேருந்து படிச்சுக்கோங்க. அதையும் இந்த தியான முறையும் நான் இங்கே தருவேன். அதையும் நீங்கள் அதுபடியும் நீங்கள் தியானம் பண்ணிக்கலாம். இதுமாரி இருவரும் சேர்ந்து அந்த துருவ தியானத்தில் அமைந்து முறைப்படி அந்த தியானத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செய்யக்கூடிய முறைகளை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் தர்றேங்க. இதோட இந்த உயிரே கடவுளுடைய அந்த செய்திகள் முடிஞ்சுது. இனி வரக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய கொஞ்சம் பக்கங்கள் தியானம் தான் இருக்குது. அந்த தியான முறைகளை நான் உங்களுக்கு தனியே நாளையிலேருந்து உங்களுக்கு தர்றேன். அதையும் நீங்கள் இந்த முறைகளை கேட்டு பலன் பெறலாம். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.